அண்மை செய்தி. போலீஸ் கஸ்டடியில் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்தின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். போலீஸ் கஸ்டடியில் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்தின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் கஸ்டடியில் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்தின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். போலீஸ் கஸ்டடியில் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்தின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் என்னென்ன விவரங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன, விரிவாக பதிவு செய்யுங்கள். வடபுறம் பத்ரகாளி அம்மன் கோவில் ஊழியர் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மதுரை அமர்வில் உயர்நீதிமன்ற அமர்வில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்கில் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினர் மற்றும் உயர் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் பேரம் பேசிய அரசியல் பிரமுகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டவிரோத காவல் மரணங்கள் நிகழ்வதை தடுக்க வகையில் உரிய சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை அமர்வில் அந்த பல்வேறு வழக்கறிஞர்களும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அஜித்குமாரின் மரண வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரணையின் இறுதி அறிக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தாக்கல் செய்ய ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், மரிய கிளாக் நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு வாரத்தில் தடை அறிவியல் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது எனவும் வழக்கின் சாட்சியான சக்தீஸ்வரனுக்கு 1000 இந்திய காவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவும் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு 7.5 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அப்போது சிபிஐ தரப்பில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த நீதிமன்றம் ஜூன் 12ஆம் தேதி இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது. மாவட்ட நீதிபதியின் விசாரணை அறிக்கை மற்றும் ஆவணங்களை ஜூலை 14ஆம் தேதி பெறப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறை தரப்பின் போதுமான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன என சிபிஐ தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்தாக அரசு தரப்பில் கூடுதலான வசதிகள் தேவைப்பட்டாலும் அதனை சிபிஐக்கு வழங்க அரசு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் வழக்கு விசாரணையை விரைவாக சென்று கொண்டிருக்கிறது, விசாரணை அறிக்கையை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கின் சாட்சிகளான நவீன், அருண், பிரவீன் ஆகியோருக்கு சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர். மேலும் உச்சநீதிமன்றம் சட்டவிரோத காவலில் உயிரிழப்பவர்களின் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டனர். இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கின் சாட்சிகளான நவீன், அருண், சக்தீஸ்வரன், பிரவீன் ஆகியோருக்கு சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கோரிய மனுவை முதன்மை நீதித்துறை நடுவர் 7 வேலை நாட்களுக்குள்ளாக விசாரித்து பாதுகாப்பு வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோத காவல் மரணத்தால் உயிரிழப்பவரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழக அரசு 7.5 லட்சம் மட்டும் இழப்பீடாகவும் அதே போன்று அரசு வேலை, இலவச வீட்டுமனை ஆகியவற்றை வழங்கியுள்ளது. ஆகவே 25 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட அஜித்தின் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் கூடுதல் இழப்பீடு தேவைப்பட்டால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்குகளை ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். வினோத், வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.